யாருக்காக அதை சொல்லுறாங்க? திரைமொழியில பொது உடைமை இருக்கணும் அப்படின்னு உங்கள் முன்னே கவிஞர் பிரபு அவர்கள். பொது உடைமை தானே, அதனால பொதுவா எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் பொது உடைமை. பொது உடைமை என்பது எல்லோருக்கும் எல்லாமும் சரிவிகிதத்தில் இருப்பதே. பொது உடைமை என்பது தீண்டாமை தீயை கொளுத்தி பொசுக்கி விடுவதே. பரவட்டும் புதிய சக்தி, பறக்கட்டும் திசையெங்கும் புதுமை புத்தி புத்துணர்வு. யாரும் கேட்டால் நான் என்று சொல்லாமல் நாம் என்று மனிதன் உரைப்போம். சொல்லும் பொது உடைமை வெல்லும் பொது உடைமை. பொது உடைமை என்பது உனக்கு வேறு எனக்கு வேறு என்று தீண்டாமை கொள்வதல்ல. நீ நடக்கும் பாதையில் நான் வராமலும் நான் நடக்கும் பாதையில் நீ நுழையவே கூடாது என்பதை தடுப்பதே ஆகும். நீ நடக்கும் பாதையில் நான் வராமலும் நான் நடக்கும் பாதையில் நீ நுழையவே கூடாது என்பதை தடுப்பதே ஆகும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொழுது பொது பாதையில் குட்டி சுவர்கள் வேண்டாம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொழுது பொது பாதையில் குட்டி சுவர்கள் வேண்டாம், வெட்டி பதர்கள் வேண்டாம். முட்டி மோதி ஒழித்து விடுவோம், தட்டி கேட்டு காரியம் முடித்து விடுவோம். வெல்லும் பொது உடைமை தொடங்கியது திரைமொழியில். வெல்லும் பொது உடைமை தொடங்கியது திரைமொழியில். தாய்மொழி உடல் மொழி வேறு வேறானாலும் திரைமொழி பொதுமொழி என்று சொல்லுது புதுமை வென்றது. திரைமொழி பொதுமொழி என்று சொல்லுது புதுமை வென்றது. பொது உடைமை என்பது பொம்மையின் உருட்டல்ல, விட்டுக் கொடுப்பதில் இல்லை நிஜங்களின் இயலாமை. பொது உடைமை என்பது பொம்மையின் உருட்டல்ல, விட்டுக் கொடுப்பதில் இல்லை நிஜங்களின் இயலாமை. நிறத்தில் அல்ல வேற்றுமை, சிந்தும் குருதி சிகப்புத்தானே பொதுவாய் அனைவருக்கும். எழுதுங்கள் வெல்லட்டும் பொது உரிமை என்று குருதியால் திரைமொழியில். எழுதுங்கள் வெல்லட்டும் பொது உரிமை என்று குருதியால் திரைமொழியில். திரையில் உதிர்க்கும் ரத்தமெல்லாம் நிஜமென நம்பும் மனிதர்களுக்கிடையே. திரையில் உதிர்க்கும் ரத்தமெல்லாம் நிஜமென நம்பும் மனிதர்களுக்கிடையே நிஜமெனும் பொது உடைமையை சிலராது நம்பி தொலைக்கட்டும் பொதுமையை. சிலராது நம்பி தொலைக்கட்டும் பொதுமையை. காதல் சொல்லும் திரைமொழியில் வெல்லுமோ பொது உடைமை. காதல் சொல்லும் திரைமொழியில் வெல்லுமோ பொது உடைமை. ஏற்ற தாழ்வுகள் இறக்க வீழ்வுகள் தான் உள்ளது. சாதிய தூக்கல் காட்சிகள் இருக்குது. சாதிய தூக்கல் காட்சிகள் இருக்குது. மதங்களை பாடாத காட்சிகள் பல நிறங்களை கூறு போடுகிறது. மதங்களை பாடாத காட்சிகள் பல நிறங்களை கூறு போடுகிறது. திரைமொழிக்கு வசனங்கள் தேவையற்றதாக பேசப்படும், பேசாத காட்சிகள் பேசப்படுகிறது. திரைமொழிக்கு வசனங்கள் தேவையற்றதாக பேசப்படும், பேசாத வெல்லட்டும் பொது உடைமையில் முதலில் திரையரங்குகள் தான் உரிமை சொன்னது. வெல்லட்டும் பொது உடைமையில் முதலில் திரையரங்குகள் தான் உரிமை சொன்னது. சமமாய் அமர வைத்தது அனைவரையும் உயர்வாய். சமமாய் அமர வைத்தது அனைவரையும் உயர்வாய். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதமில்லை. இருக்கைகள் பொருளாதார வீத வேறுபாடுகள் தரலாம். பணம் முதன்மைதான் என வகுக்கும் வேலை பலவாறு தான் பகட்டுக்கான வாழ்வியல் சொல்லும் இருக்கைகள். அதை தவிர்ப்போமா தடுப்போமா? மாற்றம் எத்தனை மாறினாலும் மாறாதது மனசு தான். மாற்றம் எத்தனை மாறினாலும் மாறாதது மனசு. திரைமொழியில் புதுமை பல வந்திருக்க எடுத்துரைக்கும் நெறியாளர்களின் பின்னணியை தான் முன்னிறுத்துகிறது. திரைமொழியில் புதுமை பல வந்திருக்க எடுத்துரைக்கும் நெறியாளரின் பின்னணியை தான் முன்னிறுத்த வேண்டும். உயர்ந்த தாழ்ந்த வேற்றுமைகள் இருந்த வாழ்க்கைகள் வைக்கப்படுகிறது. அழகாய் சொன்னான் என்று கைத்தட்டல் கொடுப்பதற்கு முன் யாரென அறிந்த பின் சற்று ஓங்கிய கையில் ஓங்கி அவன் இவன் என புலம்புகிறது. மறந்து போனது பெரியார் தத்துவம். லட்சம் பெரியார் இருந்தாலும் திருத்த இயலாது போகிறது. மறந்து போனது பெரியார் தத்துவம். லட்சம் பெரியார் இருந்தாலும் திருத்த இயலாது போகிறது. திரைமொழிக்கு எழுத்துக்கள் பிழையாக விலையோடு உண்மையில் காட்சிப்படுத்த பொருதுவானதாக இல்லை. அதனால் சமூக நீதி கொல்லப்படுகிறது. திருத்தப்படும் தீர்ப்புகளும் எதிர்ப்புகளால் மிதிக்கப்படுகிறது பொது உடைமை. பேசும் தாய்மொழிகளில் நிராகரிக்கப்படுகிறது திரைமொழி. வரைமுறையற்ற பிறமொழி கலப்பினத்தால் நடப்பு கால பிரதிபலிப்பு என கொண்டாடப்படுகிறது. வரைமுறையற்ற பிறமொழி கலப்பினத்தால் நடப்பு கால பிரதிபலிப்பு என கொண்டாடப்படுகிறது. மேம்படுத்த வேண்டிய சொல் காணாமல் போகிறது. பாதுகாப்போம் திரைமொழியில். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் தமிழோடு. செலிய அன்போடு சேசா பிரபு. நன்றி, வணக்கம்.